இரவில் தூங்கச் சென்றால் எண்ண அலைகளில் ஏதோ ஒன்று ஓடிக்கொண்டே இருக்கிறது. கனவில் கூட பயமுறுத்தும் கனவுகள்தான் வருகிறது. காலையில் எழுந்தால் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்றார் போல் கவலையான ஒரு முகத்தைத்தான் பார்க்க முடிகிறது. யார் என்ன பேசினாலும் காதில் கேட்கவில்லை. என்ன செய்வதென்றே தெரியாமல் குழம்பிப் போய் நிற்கிறேன். வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்கிறது. என் சிந்தனையில் ஏதோ ஒன்று ஓடிக்கொண்டே இருக்கிறது. அடுத்த படி எடுத்து வைக்க என்னால் முடியவில்லை. இந்த வாழ்க்கை எனக்கு எதற்கு என்ற எண்ணம்தான் எனக்குள் எழுகிறது என்று குழம்பிப் போய் நிற்கிறீர்களா? என்னால் இதை செய்யவே முடியாது என்ற எண்ணத்தை முதலில் தூக்கி வீசிவிடுங்கள். உன் எண்ணங்கள் அல்ல இறைவனின் எண்ணங்கள். அவர் எண்ணங்கள் அல்ல உன் எண்ணங்கள். உன் இருதயத்தின் எண்ணங்களை ஆராய்ந்தறிகிற தேவன் உன்னோடு இருக்கிறார். பணம்தான் நிம்மதி கொடுக்கும் என்று நினைத்து விடாதீர்கள். பல கோடிகளை வைத்திருக்கும் பலரும் இன்று டைனிங் டேபிளில் வைத்த உணவை கூட திருப்தியாக சாப்பிட முடியாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பல நோய்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். வரவுக்கு மீறிய செலவு செய்து பலரும் தன் உயிரையே மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் உங்களை இன்று இப்படி வைத்திருப்பது அவரின் மிகப்பெரிய கிருபை. இப்படிப்பட்ட சூழலில் தடுமாறிக் கொண்டிருக்கும் உங்களை தேவனாகிய கர்த்தர் இன்று தூக்கி நிறுத்தப் போகிறார். உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன் என்று சொல்கிறார். பயப்படாதே, நான் உன்னை விட்டு விலகுவதே இல்லை என்று சொல்கிறார். உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கண்மணியை தொடுகிறான் என்று சொன்ன தேவன் உன்னோடு இருக்கிறார். விசுவாசத்துடன் அவர் திருவடிகளில் காத்திரு. அவர் உன்னை தேற்றுவார். நீயோ எண்ண முடியாத பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில் செய்ய போகிறார். நிரம்பி வழியத்தக்கதான ஆசீர்வாதங்களை கொடுக்கப் போகிறார். பகைவர்கள் முன் பந்தி ஒன்றை ஆயத்தம் செய்ய போகிறார். உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்ய போகிறார். அவர் கரங்களில் அடங்கியிரு. ஏற்ற காலத்தில் எல்லாம் நன்மைக்கேதுவாய் நடக்கும். ஆமென்.